நம்ம வந்து இன்றைக்கி சால்ஸ்பர்க்லேருந்து ஹால்ஸ்டாட் அப்படின்ற இடத்துக்கு போகிறோங்க. ஹால்ஸ்டாட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் இருக்கும். அந்த ஊர் அங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ட்ரெயின் பிடிச்சி ஒரு பக்கத்தில் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி ஹால்ஸ்டாட் போனோங்க. செம்மையாக இருக்குங்க இந்த ஊர். போகிற வழி ஃபுல்லாகவே இங்கேருந்து அங்கே போய் தான் அழகாக பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. எங்கே எல்லா இடமும் அழகாக தான் இருக்குது இந்த ஊர். சால்ஸ்பர்க்னு தெரில, சுற்றி உள்ள எல்லா இடமும் சூப்பராக இருக்குது. ஸோ சால்ஸ்பர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு 7 o'clock போல் பஸ் ஏறினேன். ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹால்ஸ்டாட் எப்படி ரீச் பண்ணணும் சால்ஸ்பர்க்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்ஸ்பர்க்லேருந்து பாடிஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. பேட் இஷல் அப்படின்னு எழுதியிருக்கோம். வந்து இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து பாடிஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊருக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் வரணும். அந்த ஊருக்கு வரத்துக்கு ஒரு 10 euros அந்த மாதிரி ஆகும் பஸ்ஸில் வரத்துக்கு. ஸோ இங்கே பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ட்ரெயின் மாறணுங்க. அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேக் அப்படின்ற ஒரு ஊருக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கணும். எடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம ஃபர்தராக ஹால்ஸ்டாட்டுக்கு பஸ்ஸில் போகணுங்க. ஸோ இதான் நம்ம வந்து ட்ரெயினு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தீங்கனாலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதாங்க. ஸோ நம்ம பஸ் இப்போ வந்துருச்சு. இதில் ஏறணுன்னா நம்ம டேரெக்டாக ஹால்ஸ்டாட்டில் போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே போகலாம். பண்ணலாம். ஹால்ஸ்டாட்லாம் Thank you. ஸோ நீங்கள் இப்போ சால்ஸ்பர்க்லேருந்து ஹால்ஸ்டாட் வரீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 euros செலவாகுதுங்க. எப்படின்னாக்கா சால்ஸ்பர்க்லேருந்து இந்த பாடிஷல் அப்படின்ற ஊருக்கு பஸ்ஸில் வரதுக்கு ஒரு 10 euros கிட்ட ஆகுது. அப்புறம் பாடிஷல்லேருந்து நீங்கள் ஸ்டீக் வரத்துக்கு ட்ரெயினில் வரணும். அதுக்கு ஒரு 5 euros அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் ஸ்டீக்லேருந்து இப்போது நம்ம ஹால்ஸ்டாட் அந்த லான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ் ஸ்டாப்பாங்க, அங்கே போய் இறங்க போகிறோம். ஸோ அதுக்கு பஸ்க்கு வந்து ஒரு 5 euros கொடுத்துருக்கோங்க. ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூட் இல்லாமல் இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் இருக்குது. அது வந்து எப்படின்னாக்கா நம்ம ஃபெரியில் போவோங்க. ஃபெரியில் போய் இறங்கி அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான அந்த ஃபெரி டு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் ரைடு ஒன்று இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த நம்ம ஃபெரியில் போயிட்டு ட்ரெயின் எடுத்து அகெயின் இதே சேம் ரூட் வரும். ட்ரெயின்லேருந்து நம்ம இப்போ ஸ்டீக் வராமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அது பாடிஷல் போய்ட்டு வந்து ட்ரெயினை அங்கேருந்து நம்ம திரும்ப சால்ஸ்பர்க் ரீச் ஆகிடலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஹால்ஸ்டாட் ரீச் ஆகிட்டோங்க. செம்ம க்ரௌடடாக இருக்குது. காலைல வந்து இறங்கணுன்னே மார்னிங் ஒரு 8:30 ஆகுது. இந்த டைமுக்கு இவ்வளோ ரஷ் இருக்குது இங்கே. பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஃபெரிலாம் நடத்தி வச்சுருக்காங்க. ஹால்ஸ்டாட்னு போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாவ், உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் போஸ்ட் கார்ட் வியூங்க. அது போஸ்ட் கார்ட் வியூ அப்படின்னாக்கா
ஒரு ஸ்டாம்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு லொக்கேஷன் இது. வாவ் வாவ் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. ஒரு ஃபேரி டெய்ல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட் வில்லேஜ் யூ கேன் எவர் சீன் அந்த மாதிரி இருக்குது. சுற்றிலும் ஆல்ப்ஸ் ரேஞ்சஸோட அந்த லேக் பக்கத்தில் இந்த வில்லேஜ் பார்க்குறது இருக்கே வேறு லெவலில் இருக்குது. அழகுங்க இந்த ஊர். இது இப்போ நம்ம ஹவுஸ்டாட் வில்லேஜ்குள்ளே போவோம். இது பயங்கர அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஹவுஸ்டாட்லாம் போனீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம் இது எவ்வளோ அந்தளவுக்கு அழகு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஊரோட என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரு ஆகும்போது சால்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க பாருங்கள், உப்பு கடை. ஸோ ஏன் இது வந்து எடுத்தோன்னே சால்ட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இடம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க, இந்த ஊருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது சால்ட்டை வச்சு. ஏன்னா இந்த ஊர் வந்து இவ்வளோ வெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு மெயினாக ஒன் ஆஃப் த ரீசன், ஹிஸ்டாரிக்கலி வெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள சால்ட் மைனுங்க. இங்கே உள்ள சால்ட் மைன் வந்து மோர் தென் 7000 இயர்ஸ் ஓல்டு முன்னாடிலேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கோல்டை விட ஒரு மோஸ்ட் ப்ரீஷியஸான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க சால்ட்டுங்க. ஒயிட் கோல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இவங்களோட ஹார்ஷ் வின்டர் டைம்ஸு, அப்புறம் வந்து அவங்க ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் அது வந்து சால்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால் அதுக்கான டிமாண்டும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சால்ட்டுக்கு வந்து அவங்க வந்து டேக்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த காலத்தில். ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஹால்ஸ்டாட் வந்து ரொம்ப ஒரு வெல்த்தியாக இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சால்ட்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக இருக்குது. இப்போயுமே இங்கே வந்து ஒரு சால்ட் மைன்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் இந்த வில்லேஜ்க்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னாக்கா சால்ட் மைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உங்கள் ஃபேமிலிஸோடு போய்ட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் தான் அது. ஆல்சோ இந்த ஊர் என்டையர் வில்லேஜுமே பார்த்தீங்கன்னாக்கா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு வில்லேஜஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா உலகத்துலேயே அதிகமாக வந்து இந்த வில்லேஜில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் வந்து சைனா வந்து ஹால்ஸ்டாட்டோட ரெப்ளிகா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கங்க 2012 குவாண்டாங் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் அப்போது அது எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. சைனா வந்து இந்த வில்லேஜை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள். இது வந்து இந்த ஊர் வந்து நீங்கள் வின்டரில் வந்தீங்கன்னாக்கா வின்டர் வண்டர்லேண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்னோ அதெல்லாம் கவர் ஆகி ஆல்ப்ஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கும். இந்த வில்லேஜ்லேயும் ஸ்னோ இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்திருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் செப்டம்பரில் வந்திருக்கேன். இப்போயே வந்து செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இந்த லேக்கு சுற்றி வேறு இருக்கிறதுனால செம்ம சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே எல்லாம் வரீங்கனாக்கா நீங்கள் ப்ராப்பராக வின்டர் க்ளோத்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்போட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்சரஸ்க் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹால்ஸ்டாட்டை. நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். யூரோப்போட மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜஸ்ன்னு போட்டிங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து ஹால்ஸ்டாட் தாங்க ஃபஸ்ட்டு வரும். அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ஊர். என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் சால்ஸ்பர்க்லாம் போனீங்கன்னாக்கா ஹால்ஸ்டாட் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு லொக்கேஷன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ கூட அந்தளவுக்கு நம்பலை, ஆனால் இப்போ உண்மையாக அதை ஃபீல் பண்ணுறேங்க. செம்ம அழகான ஒரு ஊர். பில்டிங்ஸ்லாம் வந்து அப்படியே சினிமா செட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. ஆனால் மக்கள் இங்கே வந்து ரியலாக வசிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ஊரை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அழகோட மறு உருவம்ன்ற மாதிரி அவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊரில் இந்த வில்லேஜில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க மொத்தமே ஒரு 700 to 800 பீப்புள் தான் இங்கே வந்து வசிக்கிறாங்களாம் ரெசிடென்ஸாக. ஸோ மற்ற இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லாருமே டூரிஸ்ட்டுங்க. இவ்வளோ பேர் தான் இங்கே இருக்காங்க இந்த ஊரில். ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் பேர் வரைக்கும் இங்கே டூரிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியை. இப்போ வந்து இந்த ஊரில் வந்து மெயின் ரெவன்யூ வந்து ஒன்லி ஃப்ரம் டூரிசம். ஏன்னா இங்கே டூரிசம் வச்சே நீங்கள் வந்து கோடீஸ்வரம் ஆகிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது இங்கே டூரிசம் பார்த்தீங்கன்னாக்க.
இந்த இடத்துலேருந்து இந்த ஊரோட வியூ பாருங்கள். செம்ம அழகாக இருக்கு. இந்த ட்ரிப்பில் வந்ததுலேயே மோஸ்ட்லி பியூட்டிஃபுல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த ஊர். ஃபெஸ்ட்டில் அது வேறு ஒரு அழகு. அங்கே ஃபுல்லாக சுற்றி க்ரீனரி. இங்கே வந்து லேக் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கே வேணாலும் தண்ணியை குடிச்சிக்கலாம். தண்ணி குடிக்கிறது இந்த ஊரில் பிரச்சனை கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு நம்ம பண்ணுற வேலைகளுக்கு தான் இங்கே பிரச்சனை இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கான இடத்த. இங்கே ஒரு ஃபால்ஸ் வருது. எந்த பக்கத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள். பேர் ஸ்லாஷ் ஸ்டேஷன் அப்படின்றாங்க. வந்து போட் போகிறது தெரியல. நம்ம என்ன போகிறது.
இங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எழுதி போட்டுருங்க பாருங்க. அட்டென்ஷன், வி லீவ் ஹியர், ப்ளீஸ் என்ஜாய் த பியூட்டிஃபுல் வியூ இன் பீஸ் வித்தவுட் லவுட் ஷவுட்டிங் ஆர் மியூசிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எஸ்பெஷலாக நம்ம ஆளுங்களுக்காக தான் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இங்கே உள்ள பீப்புள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப்பாக தான் இருக்காங்க. ரொம்ப சத்தம் போடுறது, கத்துறது அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊர்லேயே தெரியும். ஸோ இங்கேயும் வந்து லவுடாக பேசுகிறது, சத்தம் போடுறது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமே நினைக்காம பேசுகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறது, நம்ம சவுண்டாக பேசுகிறதுலாம் ஓகே தான். பட் அதுக்கும் பப்ளிக் பிளேஸஸில் வந்துட்டு அதுக்கான ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லைங்க. ஸோ அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மற்றவங்களோட ப்ரைவசி, மற்றவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஸ்ட்ரியாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கண்ட்ரின்னு நான் சொல்லுவாங்க யூரோப்பில். ஏன்னா ஆஸ்ட்ரியா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்த கண்ட்ரியில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பிளேசஸ்லாம் இருக்குன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து யூரோப்னாலே வந்து சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, அப்புறம் ஜெர்மனி இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரியா வந்து அந்தளவுக்கு நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் போனதில்லை. பட் சுவிட்சர்லாண்டுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னாக்க ஆஸ்ட்ரியாங்க. சுவிட்சர்லாண்டுக்கு மேலேயும் சில லொக்கேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சால்ஸ்பர்கு, அப்புறம் வந்து இன்ஸ்ப்ரூக்கு, இந்த ஊரெலாம் நான் போயிருக்கேன். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஹால்ஸ்டாட் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் பாருங்கள். இதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இங்கே. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஏகப்பட்ட லொக்கேஷன்ஸ் இருக்குங்க ஆஸ்ட்ரியாவில். ஆஸ்ட்ரியாவோட சரௌண்டிங்ஸ் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் வந்து பிளேஸாக இருக்கிறதுனால, ஃபுல்லாக ஆல்ப்ஸ் ரீஜனு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாண்டுக்கு ஈக்குவலாகவே இங்கே ஆஸ்ட்ரியாவும் இருக்குது. ஸோ நீங்கள் யூரோப் பிளான் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து உங்களோட லிஸ்ட்டை வந்து ஆஸ்ட்ரியாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். செம்ம அழகாக இருக்குது இந்த ஊர். கைஸ், இந்த ஃபெரியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஹால்ஸ்டாட்டோட இன்னொரு வியூவை வந்து ஒரு கம்ப்ளீட் அந்த வில்லேஜையும் வந்து நீங்கள் இந்த ஃபெரியில் போகும்போது பார்க்கலாம். செம்ம அழகான வியூவில் பார்க்கலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்த ரூட்டு இது வந்து ஆல்டர்னேட் ரூட்டு, வந்த ரூட்டில் இல்லாமல் இன்னொரு ஆல்டர்னேட் ரூட்டு. இந்த ஃபெரியில் எடுத்துகிட்டு இந்த ஃபெரியிலேருந்து அந்த எண்டு போனீங்கன்னாக்க அங்கே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் போயிட்டு நீங்கள் பாடேஷல் அந்த ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ஃபெரி ரைடு எடுங்க. இந்த வில்லேஜ் ரீச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிட்டன் போகிறதுக்கோ ஒரு ஒன் வே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெரியில் வாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க ட்ராவல். இது வந்து நீங்கள் இந்த எண்டுக்கு ரீச் ஆகிடுவீங்க. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம அகெயின் சால்ஸ்பர்க்கு ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஃபெரி விட்டு இறங்கி போயிட்டு. ஸோ இதோட இந்த ட்ரிப் வந்து நம்ம முடிக்கிறோங்க. ஹால்ஸ்டாட் ட்ரிப் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஜர்னியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோஸும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கண்ட்ரி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு முன்னாடி ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு போகிறோம். நாளைக்கு நான் அங்கே வந்து வியன்னா போகிறேன். வியன்னா ஒன் டே அந்த ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். See you soon guys.